வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. மாங்காய் சீசன் எங்க பார்த்தாலும் மாங்காய் கொட்டி கிடக்கு. இந்த மாங்காய் சீசன்ல மாங்காய் தொக்கு பண்ணாதவா யாருமே இருக்க மாட்டா. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நம்ம பண்ணக்கூடிய மாங்காய் தொக்கு வந்து அடுப்புல வச்சு கலர வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க எவ்வளவு குவான்டிட்டியில பண்ணாலும் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி அமையும். ஜஸ்ட் வந்து மாங்காயை துருவினோமா, அதை வந்து கப்புல அளந்துட்டோமா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு கண்ணாடி பாட்டில்லையோ செராமிக் ஜார்லயோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 5-6 மாசம் வரைக்கும் இந்த மாங்காய் தொக்கை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் இருக்கும். டேஸ்டும் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அளவுகளும் வந்து ஒரு மாங்காய்க்கு இவ்வளவு, 2 மாங்காய்க்கு இவ்வளவு அப்படின்லாம் இல்லாம நம்ம மாங்காயை வந்து துருவின்ட்டு அந்த துருவலை வந்து கப்புல அளந்து அதே கப்ல வந்து உப்பு காரம் எல்லாம் நம்ம அளந்து சேர்த்துக்கிறதுனால ஒரே மாதிரி டேஸ்ட்ல அமையும். சிம்பிளாவும் குவிக்காவும் பண்ணாலும் 6 மாசம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணவும் முடியும். சூடான சாதத்துல நல்லா நெய்யை விட்டு இந்த மாங்காய் தொக்க விட்டு பசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ரோஸ்ட் இல்லைன்னா அப்பளம் வடம் இது மாதிரி தொட்டுண்டு சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாம் கூட தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். இப்ப வெயில் காலம் அப்படிங்கறனால காத்தால நிறைய பேர் வந்து நம்ம கஞ்சி கூழ் அதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த சம்மர் அப்படிங்கறனால நம்ம எங்கேயாவது டூர் போறோம் இல்ல எங்கேயாவது பிக்னிக் போறோம் அப்படின்னா கூட இந்த மாங்காய் தொக்கு அழகா ஒரு பாட்டில் எடுத்துன்னு போனோம்னா இது எதோட வேணாலும் மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ரொம்ப குவிக்காவும் ஈஸியாவும் பண்ணக்கூடிய அதே நேரம் டேஸ்டியான மாங்காய் தொக்கு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே வச்சிடணும். அதுக்கப்புறம் தோல் சீவிட்டு நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். துருவின மாங்காயை இந்த கப்ல வந்து அளந்து எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, 4 கப் இருக்கு. ஸ்டவ்ல பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். லோ ஃப்ளேம்ல கடுகு வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துருவோம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம மாங்காய் திருவல் அளந்து எடுத்துடணும் இல்லையா, அதே கப்ல நம்ம 2 கப்பு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எப்பவுமே ஊறுகாய் தொக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை. இது நல்லா சூடு ஆறணும், அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம துருவி அளந்து வச்ச இந்த மாங்காயில 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம மாங்காய் அளந்து எடுத்து அதே கப்ல 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாங்காய் அளந்து எடுத்து அதே கப்ல 1 கப்பு மிளகாய் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துனது வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத கல்லாமணி மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இந்த அளவு உப்பு காரம் கரெக்டா இருக்கும். ஒருவேளை புளிப்பு அதிகமா இருக்கிற மாங்காய் நம்ம எடுத்துட்டோம்னா உப்பு காரம் கொஞ்சம் அதிகமா நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கடுகு ஜீரகம் எல்லாமே தாளிச்சு வச்சோம் இல்லையா, இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆறி எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கே வந்துடுது. நம்ம கலந்து வச்ச இந்த மாங்காய் துருவலை நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயில சேர்த்துடலாம். நம்ம வறுத்த கடுகு வெந்தயத்தை இது போல நான் பவுடர் பண்ணிருக்கேன். இந்த பவுடரையும் சேர்த்துடுவோம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம விட்ட எண்ணெய் ஃபுல்லா வந்து மாங்காய் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணின்னு எடுத்து தொக்கு பாருங்க இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. வதக்காம ரொம்ப ஈஸியா தொக்கு பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. இது ஒரு 3 நாளைக்கு இப்படியே இருக்கட்டும். இந்த மாங்காயில இருக்கிற புளிப்பு, இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு நல்லா அப்சர்வ் ஆகி டேஸ்ட் வந்து கரெக்டா வந்துடும். 3 நாள் கழிச்சு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்ல செராமிக் ஜார்லயோ போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு 5-6 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். 3 நாள் கழிச்சு நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப பார்க்கும்போது ஒருவேளை உப்பு காரம் கம்மியா இருந்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப மாங்காய் தொக்கை வந்து நம்ம தயிர் சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பசஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். தயிர் சாதத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன்.
பிரமாதமா இருக்கு. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டா அமைஞ்சிருக்கு. 3 நாள் வந்து நல்லா ஊறி எடுத்து ஒன்னோட ஒண்ணு இந்த டேஸ்ட் பிளேவர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. அதாவது மாங்காயோட புளிப்பு, அந்த காரம், உப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. இனிமே இதுல வந்து எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்ல. இன்னைக்கு நம்ம பண்ணிருக்க இந்த அளவுகளோட நீங்க பண்ணல அப்படின்னா ரொம்ப சூப்பரா அமையும். நல்லா வந்து வெந்தயம், கடுகு எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அந்த பிளேவர் நம்ம தாளிச்ச வாசனையோட ரொம்பவே பிரமாதமா வந்திருக்கு. இந்த மாங்காய் தொக்கு வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலையோ இல்லைன்னா செரமிக் ஜார்லயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியிலேயே வச்சிருந்தோம் அப்படின்னா 10-15 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுவே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா 5ல இருந்து 6 மாசம் வரைக்கும் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். மாங்காய் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து மாங்காய் தொக்கை என்ஜாய் பண்ண முடியும். அதே வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லா கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு அவசரத்துக்கு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம இதை சாதத்தை பிசைஞ்சு கொடுத்துட்டு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிப்ஸ் இல்ல நமக்கு டைம் இருந்தாலும் ஏதாவது ஒரு காய் ஃப்ரை பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். டிஃபனுக்கு வந்து சட்னி அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இட்லி தோசைக்கு கூட நம்ம இந்த மாங்காய் தொக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். எல்லாத்தோடையுமே சூப்பரா மேட்ச் ஆகும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த மாங்காய் தொக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அட்டகாசமா அமையும். குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாங்காய் சீசனை மிஸ் பண்ணாம அவசியம் இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.